வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு சிலர் தெய்வங்களை கட்டில் வச்சுருப்பாங்க. மாந்திரிகத்தில் தேவதையை வசியப்படுத்தி ஆணோ பெண் தெய்வமோ வசியப்படுத்தி கட்டு முறையில் வச்சுருப்பாங்க. நீ எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சில மாந்திரிகத்தில் வழிமுறைலாம் இருக்குது. அந்த மாதிரியான கட்டு முறையில் தெய்வத்தை வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு அருள் கொடுக்குமான்னா கொடுக்கும். ஆனால் ரொம்ப காலத்துக்கு அது கொடுக்காது. கொடுத்த இடத்துக்கே அடி, சண்டை, பிரச்சனை அதுவே ஏவலாக மாறி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அதெல்லாம் மீறி அதை கட்டு மேலே கட்டிக்கிட்டு அதை ஏவல் முறையில் சிலர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வேலையெல்லாம் அது செய்யும். அது அவங்களுக்கும் எதிரிக்கும் துன்பத்தை கொடுக்கும். திடீர்னு உங்களை எதனா ஒரு விதத்தில் கவுத்துரும். தெய்வத்தை கட்டு முறையில் கும்பிடக்கூடாது, வழிபாட்டு முறையில் கும்பிடலாம். இயற்கையில் அருள் இருந்ததுன்னா கும்பிடலாம். அதை விடுத்து கட்டு முறையில் தெய்வத்தை அடக்கணும்னு நினச்சோம்னா அது ஆபத்தை கொடுக்கும். அடக்கணும்னா தெய்வத்தை அடக்க முடியாது. அதை ஏவல் இடுற வேலையை செய்யக்கூடாது. ஏவல் இடுற வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது நிறையா ருசி காட்டும். பல வேலைகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அது உங்களையே பதம் பார்த்துரும். அதனால் வழிபாட்டு முறையில் கும்பிடலாம். இயற்கையில் அருளாடி வருதுன்னா அது தப்பில்லை. செயற்கையாக உடம்பு சரியில்லைன்னா சிலர் தேவதை வைப்பாங்க, அதுவும் தப்பில்லை. ஆனால் மாந்திரிகத்தில் கட்டு முறையில் ஏவலுக்கு பயன்படுத்தினாங்கன்னா அது தப்பாக தான் போகும். இந்த மாதிரியான ஏவல்கள் உங்கள் அக்கம் பக்கத்துலேயோ இல்லை கெடுதலானவங்க போனதுக்கப்புறமா வீட்டில் ஒரே துஷ்டமான ஆட்டி படைக்கிற மாதிரி ஆண் ஏவலோ பெண் ஏவலோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது குடும்பத்தில் யார் மேலே ஏறிக்கும், இல்லை உடம்புல இறங்கிடும். இப்படி பலவிதமான தொந்தரவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஏவல்களை நாம் திருத்தணும், இல்லை அடக்கணும் அப்படின்னா, இல்லை கெட்டையே வராத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா எந்திரம் மூலியமாக நாம் செஞ்சு தரோம். இப்போ ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாங்க, அவங்க அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க. அவங்க போனாலே சண்டை வந்துடும், அவங்க போனாலே ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி பயப்படுற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த எந்திரத்தில் உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அவங்க போனால் கூட சரி, ஒன்றுமே பண்ணாது. அந்த ஏவல் உங்கள் கிட்டேயே அது வராது. அவங்க போனால் கூட அது இடையே தான் இருக்கும். அவங்களுக்கே திருப்பி அடி கொடுக்கும். அந்த மாதிரியான முறை இது. வேணுன்றவங்க தொழிலுக்கு வச்சுருக்கலாம், வீட்டுக்கு குடும்பத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை வியாபாரத்துக்கு எதுக்கு வேணாலும் வச்சுருக்கலாம். இதை தாயத்தாக செஞ்சு கொடுக்கலாம். இதை மை முறையில் செய்ய முடியாது. தாயத்தை செஞ்சு கொடுக்கலாம், இல்லை எந்திரமாக கொடுக்கலாம். வேணுன்றவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஏவல் எனக்கு இட்டுக்கிட்டே இருக்கிறான், நல்லவன் மாரியே பேசுகிறான், என் குடும்பத்துக்கு உல வைக்கிறான், வெளியில் எல்லாம் நடிக்கிறான், நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் எனக்கு பள்ளம் வெட்டி வைக்கிறான், பார்க்குறவங்க எல்லாரையும் விரோதி ஆக்குறான் அப்படின்ற நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த முறையை கையில் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடுத்த பதிவில் யாராலையும் வெல்ல முடியாத தீட்சையை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த தீட்சையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாம். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.